கற்றல் என்பது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் மாணவர்களுடைய ஆர்வம். இப்ப அந்த கற்றல் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கிற குறை காரணத்துக்கு நம்ம இந்த லாக்டவுன் பீரியட்ல மாணவர்களுக்கு கல்வி டிவி மூலமாகவும் அனதர் சேனல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப்ஸ் மூலமாக அவங்களுக்கு சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறோம். நம்ம பாடத்தை படிக்க வைக்க சொல்றோம், அதுல கேள்வி கேட்கிறோம். இதை நாங்க டீச்சர்ஸ் மானிட்டர் பண்றாங்க. அந்த டீச்சர்ஸ் மானிட்டர் பண்றதுல அந்த அவங்க கொடுக்குற ஹோம் ஒர்க்கை இவங்க வாட்ஸ்அப் மூலமாவே டீச்சர்ஸ்க்கு ரெஃபர் பண்றாங்க. இந்த அடிப்படையில நம்ம அந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம அவங்கள கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். டீச்சர்ஸை நான் மானிட்டர் பண்றேன், அவங்களை என்கரேஜ் பண்றேன். அவங்கள நான் அவங்களுக்கு தேவையான சஜஷன்ஸை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரீஓப்பனிங் இப்ப லாஸ்டா ரீஓப்பனிங் 10th or 12th ரீஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் டே ப்ரீவியஸ் டே நாங்க அவங்களுக்கு ஸ்கூல் கேம்பஸ், கிளாஸ் ரூம், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எஸ்ஓபியை கரெக்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கரெக்டா நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெடிக்கல் கேம்ப் போட்டு மெடிக்கல் டீம் நாங்க ஸ்டூடெண்ட்ஸை நாங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான வகையில வெப்பநிலை மானியை வச்சு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். Okay. So since learning is a continuous activity, in my district or in my block, the teachers are keeping engaged the students continuously during this COVID time through WhatsApp groups and through YouTubes and even through the television channels like Kalvi Tolekachi, which is television which is telecasted on behalf of government side to reach the students in education part. Other than motivating my own teachers, other than that, I am motivating my block teachers with the trainings which have been taken on their side to reach the students the runs they have in the trainings. And even recently, when the schools are reopened for 10th and 12th standards, the previous day we reached out the schools and ensured that the school campus is safe for the students and the teachers to enter, with the social distancing norms to be practiced and the SOPs to be taken care. So even we have organized medical camps in order to check with the temperature of the students and ensure their hygiene factor. It is really we are very very welcome this innovative Padasha program. That ஆசிரியர்கள் எல்லாருக்குமே இது நல்ல தூண்டுகோல். எப்பயுமே ஆசிரியர் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கும் தன்னுடைய அறிவையும் ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கும் இது நல்ல வழிகாட்டியான செயல் திட்டமாக அரவிந்தோ சொசைட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான சின்ன சின்ன குழுக்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட எளிமையாக மாணவருடைய மனதில் நிலைநிறுத்துவதற்கு இந்த அருமையான இந்த திட்டம் இன்னோவேட்டிவ் பாதஷா பயன்படுகிறது. ஆசிரியருடைய திறன்களை மேலும் வலு சேர்ப்பதற்கும் ஆசிரியர்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்கும் இன்னும் எளிமையாக மாணவர்களை எந்த அளவுக்கு நாம் ஊக்குவித்து அவர்கள் செயலோட வைப்பதற்கும் இந்த அரவிந்தோ சொசைட்டியினுடைய நடத்தக்கூடிய இன்னோவேட்டிவ் பாதஷா ப்ரோக்ராம் கட்டாயமா ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதை டீச்சர்ஸ் ரொம்ப ஆர்வத்தோட கலந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எங்க பிளாக்லயே இப்ப 2 ஆசிரியர்கள் திருமதி சிவரஞ்சனி அண்ட் திருமதி உமாதேவி ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணாங்க. மாவட்ட லெவல்லே கிட்டத்தட்ட 32 ஆசிரியர்கள் பயன்பட்டு இருக்கிறாங்க. இதனுடைய விழிப்புணர்வு எல்லா மாவட்ட லெவல்ல எல்லா ஆசிரியர்களுக்குமே சென்றடைஞ்சிருக்கு. அது உண்மையிலே அரவிந்தோ சொசைட்டிக்கு என் சார்பாகவும் எங்க ஆசிரியர் சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷத்தை அன்போடு நாங்க எதிர்பார்த்து இன்னும் இது துடிப்போட செயல்படுவதற்கு இதை நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். These programs like ZIA, EA and Innovative Padashala are very useful in our education field. Like it improves or it empowers the teachers to teach the new age teaching techniques and make them competent with skills which include online classes, which was a dream for a government school student. So the activity based teaching and learning process mentioned in these programs stimulates the teachers as well as the students' existing abilities and creates interest in teaching learning aspects. At the same time, from my block, 2 teachers representing this program currently, where one is Sri Uma Devi teacher and the other one is with name Shiva Ranjani. So they are actively participating. Not only these 2 teachers, recently we had a recognition program for these teachers at district levels, where 32 teachers from this district, whoever participated in this Innovative Pathshala program, has been honored by the CEO
and as well as 22 educational officials who directed or guided these teachers were also honored. So it happened on 12th of January 2021 recently, madam. So we, as a education official, we are very much thankful to Sri Aurobindo Society for conducting such programs in order to identify the small initiatives taken by teachers and to address the small contents of the curriculum with the help of this innovative Pathshala. So we are so much thankful to Sri Aurobindo Society on our behalf. இப்ப நம்ம கிராமப்புற பகுதியில இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் அதிகம். நம்ம இந்தியாவுல எடுத்துக்கிட்டோம்னா கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் ரொம்ப நம்மளுக்கு அதிகம். இப்ப கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பூவர் சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க, பாவர்ட்டி சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க, அடிப்படை கட்டமைப்பு கூட பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான பிளான் வந்து திட்டம் வந்து இந்த பாதுஷா திட்டம் தான். அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் எல்லாம் டவுன்ல இருக்கிற மாணவருடைய ஐக்கியூ வேற, கிராமப்புறத்துல இருக்கிற மாணவருடைய ஐக்கியூ வேற. அப்ப ரெண்டு பேருக்கும் சிலபஸ்ங்கிறது காமன். ஆனா இவரோட ஐக்கியூக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவனுடைய கற்றல் கற்பித்தலை வந்து மேம்படுத்தணும்னா அவனை கம்ப்ளீட்டா புரிந்து கொள்ளக்கூடிய படைத்த ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த ஆசிரியர் வந்து மாணவனுடைய சூழல், அவனுடைய அறிவு, அவனை சுற்றுப்புற சூழல், குடும்ப சூழல், இதுக்கெல்லாம் சேர்த்து அவனுடைய ஐக்கு தகுந்த மாதிரி அந்த டீச்சர்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த திட்டத்தின் வாயில இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா இன்னும் அந்த மாணவருடைய சீரான வளர்ச்சி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு ஏற்றது மாதிரி எல்லாரும் ஒரே கட்டமைப்புல ஒரே என்கரேஜ்மெண்டோட ஒரே ஆர்வத்தோட கற்றுக்கொள்வதற்கு உண்மையிலேயே வந்து இந்த பாதுஷா திட்டத்தின் மூலமாக பயனடைவார்கள் என்பது என்னுடைய முழுமையான நம்பிக்கை சார். Okay. Yes, this role model schools is a very unique and effective initiative by Sri Aurobindo Society in implementing the ZIA innovative ideas, which helps the teacher as well as the schools to improve the quality of education and create a suitable atmosphere of the basic skills of the students to involve and learn. Yes, since curriculum is equal for both a rural student as well as the urban student, even though they are from different economical background and different cultural backgrounds. Since the curriculum is different, but the IQs will also differ at the same time. Urban student has a different IQ compared with the rural background student. But through these programs, since we are addressing the rural background students also to improve their learning levels, to compete with the urban level students also, and they also learn and grow at the same phase. So it is very much useful for us to teach and reach the students of the rural background and to uplift their life also in the society to become a responsible citizen in future. So this is very much useful for us from our side. Thank you for that. நிச்சயமாக நான் இதை நம்புகின்றேன், மிக மிக வரவேற்கிறேன். வெரி வெரி எக்ஸ்பெக்டேஷன் த ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழை பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பூவர் பேரண்ட்ஸ். ஆனா குழந்தை வந்து படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ள இன்டெலிஜென்ட் குழந்தை இருக்கும். ஆனா அவனுக்கு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான பண வசதி இல்லாத சூழலுக்கு சில கிராமங்கள்ல வீடுகள்ல இருக்கிறதுனால அந்த பணம் வந்து அவனுக்கு மிக மிக ஒரு அத்தியாவசிய தேவைக்கு அதை உண்மையிலே அதை பயன்படக்கூடியது வகையில் இருக்கும். அவன் அந்த கிராமப்புற மாணவர்களை அவங்க ஊக்குவிக்கிறதுக்கு இந்த திட்டம் மிக சிறப்பான ஒரு திட்டம். வந்து இதை வைத்து பல மாணவர்கள் உண்மையாக இன்னும் தன்னுடைய அறிவையும் ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கும் தன் அடிப்படை கல்வி தேவைகளை வாங்குவதற்காகவும் இந்த பணத்தை பயன்படுத்திக்கிறார். இதை உண்மையிலே வந்து மிகவும் ஒரு புண்ணியமான ஒரு திட்டம் தான் நான் ரொம்ப வரவேற்கிறேன். இது கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமையுங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை சார். Okay, thank you, Nandri sir. So yes, definitely programs like this Auro Scholar is very useful and a unique program or scholarship program where in villages the students' parents might not have enough money to educate or pay for their children's studies, where the child or the student might be a brilliant student and due to his poor economic background of their parents, he is not able to continue with his studies or not getting any motivation to continue his studies. So through these scholarship programs, a brilliant student from a village background will be with a poor economic background who is more interested to develop his learning process will get more motivation with such programs, and he will be able to
look after his essential educational needs. Like this is a boon for a student from a rural background with a poor economical situation. So we welcome this wholeheartedly, and we appreciate the initiative taken on this behalf of Sri Aurobindo Society. இப்ப நாம வந்து புஸ்தகம் நம்ம வெளியிடுறோம் சார். புஸ்தகத்தை மாநில மொழியில புஸ்தகங்களை கொடுத்தோம்னா அந்த டீச்சர்ஸ் வந்து இன்னும் ஆர்வமா கற்றுக்கொள்வதற்கும் தன்னை கூடுதலாக தயார் பண்ணுவதற்கும் நாம வெளியிடக்கூடிய புஸ்தகங்கள் வந்து கட்டாயமா அந்த மாநில மொழியில இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து வந்து எனக்கு இன்னொரு என்ன ஒரு ஆர்வம்னா ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வந்து ஒரு சில பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்துக்கிறோம். தத்தெடுத்துக்கிட்டு ஒரு இனோவேட்டிவா அந்த கிராமம் அந்த ஸ்கூல்ல வந்து நாம வந்து டெவலப் பண்றதுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து தத்தெடுத்து சேர்ந்து எடுத்துக்கிட்டாலும் இன்னும் வந்து நம்ம இந்த ஸ்கீம் வந்து நம்மளுக்கு மக்கள் மனதில வந்து இன்னும் டீச்சர்ஸ்க்கு மத்தியில வந்து இன்னும் ஆர்வத்தை ஏற்படுத்தும். அவங்களுடைய செயல்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் பிறரால் பாராட்டப்படக்கூடிய வகையில இருந்தாலும் மனநிறைவான ஒரு கற்றல் கற்பித்தல் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயமா கிடைக்கும் சார். நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமா வந்து நம்ம செய்யலாம் சார் கட்டாயமா. ஏன்னா வந்து தூண்டுதல் எங்க இருக்கோ அப்ப அந்த இடத்துல துளங்கள் இருக்கும் கட்டாயம். நாம வந்து இந்தியா கட்டமைப்புல எடுத்துக்கிட்டோம் கிராமப்புற பள்ளிகள் நம்மளுக்கு அதிகம். நம்மளுக்கு ரூரல் ஏரியால டவுன்ல இருந்து போய் ரூரல் ஏரியால சொல்லிக் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ். அப்ப அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பாரதி சொன்னது இன்று நாம் புதியதாய் பிறந்தோம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில வந்து டீச்சர்ஸ் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக வந்து நம்முடைய மாணவருடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக அனைத்து மாணவர்கள் சமச்சீரான வகையில வந்து வளர்ந்து வருவதற்கும் அவருடைய எதிர்கால திட்டங்களை தானே சுயமா சிந்திச்சு செய்வதற்கு சிறப்பு அமையும் நினைக்கிறேன் சார். Definitely. My first suggestion is like I came to know that we are into this publishing of innovative handbook, which if those books are published in the respective languages of each and every state, it will create a more impact among the teachers to take it forward with the students. At the same time, my second suggestion is like if every teacher is able to adapt a school and implement all the ideas received through this program, it will create a great impact among the students as well as the community. Like these ideas are not for this training program. Other than that, it has to be implemented with wholeheartedly, and the teacher has to take it completely with this pure teachings to the students. So this can be done. Like my first suggestion is like language-wise, state-wise books can be published. The other thing is like the teacher has to become a new age teacher, like the famous poet Mr. Bharati in Tamil Nadu. He said that we are born new today. So the teacher has to make herself equipped with such programs and create a reborn as a new or evolve as a new teacher using these programs. So this is my words to the teachers and நான் இந்த தருணத்தில் நான் அரவிந்த் சொசைட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். குறிப்பா வந்து மகேஷ் சாருக்கு வந்து ரியலி ஐ வெரி தேங்க்யூ. ஏன்னா அவருடைய ஈடுபாடு அவருடைய அப்ரோச்மெண்ட் அவருடைய கைடன்ஸ் வர்றது மூலமா எல்லாருக்கும் இந்த அரவிந்த் சொசைட்டி மூலமாக எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லுங்க. அவருடைய ஈடுபாடு எனக்கு வந்து ரொம்ப ஊக்குவித்தலா இருந்துச்சு, ரொம்ப எனக்கு அப்ரிஷியேட்டா இருந்துச்சு. அவருடைய செயல்பாடு வந்து எனக்கு ரொம்ப நான் திங்க் பண்ணேன் பரவாயில்ல சார் வந்து ஒரு டெடிகேட்டடா செய்யறாரு அப்படின்னு. ஐ எம் ரியலி வெரி தேங்க்யூ ஃபார் அரவிந்த் சொசைட்டி அண்ட் மகேஷ் சார். தேங்க்யூ. Hi friends, I am S. Chandra Mary. I have completed post-graduation and Master of Philosophy in English along with Bachelor degree in Education and also post-graduation Tamil, Diploma in Computer Application. I have 27 years of experience in teaching.
Right now, I am working in Panchayat Union Middle School, Villipatri, Arupakota Union, Virudhunagar district. Almost all my students are from illiterate background. Their parents are laborers. Our district is famous for education. Our district, Virudhunagar, ranking first in 12th standard and 10th standard board examination for 25 years. Moreover, it's the birthplace of Mr. K. Kamarajar, who was the great Chief Minister of Tamil Nadu, who is called as Kingmaker of Indian politics. And also, our district Virudhunagar is famous for chilli business, which stands second position in Asian countries. Though English is a universal language, it's a foreign language to our children. To make them get rid of the fear of the language is a problem. To make them familiar with the language and make them to understand and learn is a real challenge for me. The ZAI-EI way of learning is more of active-based psychological approach with zero investment. The only investment we have to put in is our innovative ideas to improve the quality in education, which leads to new teaching learning process. This training helped me to realize my real potential and I raised up to the level of new age teacher. Innovative Pathasala initiated and guided the teachers to be more of initiative and creative and innovative in their teaching. The pedagogy used here tends to develop the 21st century skills and the learning outcomes directed by the MHRD. I am really privileged to attend this training and to have Mr. B. Mahesh as my trainer. His clear and effective way of explanation helped me to implement the various ideas I learned through the Innovative Pathasala. His effective guidance enabled me to be competent enough to teach my children through online tools such as Google Meet, WhatsApp and other available sources on online medias. I am impressed with the ZAI-EI ideas such as theme-based attendance, visual learning, rapid learning, under the case study, new age teaching techniques and also other ideas such as concept mapping and seating arrangements. I implemented these ideas to my children to improve their language efficiency. This gave me a better result with which my students communicating in English very well. After implementing these ideas in my classroom, I could observe a change in my classroom which stimulated their interest towards reading and understand English as a language very well. Besides their mother tongue, now English has become their favorite language too. Now you could have understand why our school should be selected as a role model school in our district. Kalgiyarasi, studying in Standard 5 in Panchayat Union Middle School, Villipatri, Arupakota Union, Virudhunagar district. I wholeheartedly thank my teacher S. Chandra Mary for her service during this pandemic period. She engaged us through online classes and also she came to our
locality to teachers. This active-based method of teaching enabled me to convey my thought in a full sentence in English without any hesitation. And also, I thank Sri Aurobindo Society for their worldwide service in education. Thank you. However, this kind of training programs, ZIA, EA and Innovative Pathasala, we are able to update ourselves and to teach our students with more knowledge and skill. We are implementing the learnings given in the training effectively and make our classroom innovative. With the support of such efforts, I am sure that our school will yield better result in coming days and be a role model school to other schools in our districts. I hope by utilizing the acquired knowledge and training, I will be a good role model in nation building. A good teacher is like a candle. It consumes to give way for others. I thank Sri Aurobindo Society and HDFC Bank for providing this opportunity to participate in this program. Dear friends, if you like my video, please do like, share and subscribe. Once again, I thank you for this wonderful opportunity. Thank you. Hello friends, welcome to my video. I am R. Kavita. I have completed my graduation in BA English and BEd. I have total experience of 8 years in teaching. I have belonged to Sivagangai district in Tamil Nadu state. The most famous Alagappa University is situated here. This Sivagangai Seemai has given birth to Veeramangai Velu Nachiyar and the brave warriors Marudhu brothers. The most famous temples such as Pillayarpatti, Kundrakudi and Kanathal temple are still a standing testimony of the kings. Furtherly, Vetankudi Bird Sanctuary adds more beauty to our district. I am working in Panchayat Union Primary School, Karimipatti, which is located in Espudur Block, Sivagangai district, Tamil Nadu state. Our school is situated in rural area. In our school, we have 25 students and they are coming from rural background. In my school, double teacher school, so I used to have a trouble handling 3 classes at a time. Because while I am teaching one class, I could not concentrate in the rest of the classes. This training is very useful for me and very helpful to an effective teaching. I have learned new ideas, new teaching methods, new approaches and innovative ideas in my teaching. Through this training, I have found a solutions for my problems. This training is gift to me as it gives enriches under the innovative and creative teaching techniques. IP website is more useful as it contains more resources, lesson plans, new ideas and new teaching methods. I also learned the interdisciplinary skills and the skills of teaching special needs children.
I am very fortunate to have Mr. B. Mahesh as my trainer. Under the guidance of him, I learned to write the innovative lesson plans and I attained the skills of teaching by his enthusiastic training sessions. Now I learn to manage my problem handling 3 classes at a time. I have planned to keep time duration and I made timetable schedule for this. While I am teaching one class, I give more activity to the other class students which I learned IP training such as grid game, experimental activity, worksheet like all. I give more activity to my students. This is map activity. They have pick out the district names and paste in Tamil Nadu map, likewise India map and world map. This activity helps them to identify the district and state names. தஞ்சாவூர், நீலகிரி, திருவள்ளூர், நாகப்பட்டினம், This activity to make them active in the afternoon session, I make my students to tell tables with little exercises. 2 tables, 2 ones are 2, 2 twos are 4, 2 threes are 6, 2 fours are 8, 2 fives are 10, 2 sixes are 12, 2 sevens are 14, 2 eights are 60, 2 nines are 80, 2 tens are 20. 1 pair is 2 pairs are 10, 3 pairs are 50, 4 pairs are 20, 5 pairs are 25, 6 pairs are 30, 7 pairs are 35, 8 pairs are 40, 9 pairs are 45, 10 pairs are 50. This activity to develop news reading skill, I make my students to read news. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா தடுப்பூசி போட்டுவதில் வயதானவர்கள் சுகாதார பணியாளர்களுக்கு முன்னுரிமை. மதுரை மாவட்டம் அரசு பள்ளி மாணவர்கள் 10 பேருக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பு. I started implementing the innovative ideas received through ZIIEI program in my classroom. This gave me a great support in teaching learning process and students started to learn with easy and involvement with my consistent effort and support received through these kinds of training like ZIIEI, Innovative Pathashala to transform our teaching methodologies. I strongly believe that in coming days, my school will be a role model school to all other schools in my district. Hi, hello, I am Ahila. I have done MA B.Ed in Tamil. I have 32 years of work experience. I have been working in PUPS Parasuramapatti as a HM for 12 years. Is known as the cultural capital of Tamil Nadu. It is located on the bank of the river Vaigai
and it is the third largest city in Tamil Nadu. It is popularly known as Tunga Nagaram, which is a city that never sleeps. My working place is PUPS Parasurampatti, Madurai West. That is my school name. It is located in Madurai in Tamil Nadu. There are 96 students who comes from rural background. As everyone is aware, schools remain closed due to COVID-19 lockdown, and initially it was difficult for us to conduct online class to the students, which created a learning gap. ZII training session was started in the month of October, and new methodologies were taught by our training professional Mr. Mahesh, which helped us to conduct online classes in a much easier way. ZII training is very useful to improve the knowledge and skill set of the students in the most easiest way, and encourages the student-teacher participation in the class more effectively. Innovative Pathsala training sessions helps us in achieving better learning outcomes and also creates inquiry-led self-learning for the students. Zero investment innovation plays an important role in achieving this objective, especially as any topic can be taught using new methods with no monetary benefits. When education becomes relevant, knowledgeable, and interesting to the students, the goal of education is accomplished. I learned many new things in the ZII training, and it has helped me to develop my efforts. It improved my teaching methods, time management, and the student-teacher participation in the class more effectively. I was able to realize that my job is not only teach the children, but also to motivate them for their future lives. There is a lesson in EVS about ancient excavation. I initially used only some photos as teaching aids, but through a ZII training session and apps, we found more relevant videos which helped in creating an experiential learning environment to the students. Innovative Pathsala methodology has more interesting activities to teach in a lesson, which creates more interest and eagerness among the students learning the same. Also, the activities done by students are recorded in a video, which helps them in learning on how a presentation should be made and also motivates the self-confidence level in a better way. Hi, I am Harisaran. I am studying 5th standard, PUPS Parasurampatti. Class 5, EVS, mangoes round the air. Now I play. Mangoes are found all around the summer. Food preservation is the technique of prevent freshness of food. I thank ZII for the training
and my trainer Mr. Magesh, which has helped me to improve my teaching techniques. The children in our school are participating more eagerly learning activities. I am very proud that our school will become a role model of good education in our area. Once again, my heartful thanks to Sri Aravindo Society and HDFC Bank. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகேஸ்வரி. என் கல்வி தகுதி MA B.Ed
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகேஸ்வரி. என் கல்வித் தகுதி எம்ஏ, பிஎட், எம்ஃபில் தமிழ், பிஏ ஆங்கிலம். நான் விருதுநகர் மாவட்டம் திருவள்ளிபுத்தூர் ஒன்றியத்தில் உள்ள நகர்மன்ற பெருமாள்பட்டி நடுநிலைப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி 24 ஆண்டுகள் பணிக்காலத்தை நிறைவு செய்துள்ளேன். நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரிமா சங்கத்தின் மூலமாக 2014ஆம் ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருதினை பெற்றுள்ளேன். மேலும் திருநெல்வேலி ரோட்டரி சங்கம் மற்றும் ஆசிரியர் பொதுநல அமைப்பின் மூலமாக 2020ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர் விருதையும் பெற்றுள்ளேன். எனது பள்ளி சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ளது. எங்கள் பள்ளியில் 60 மாணவர்களும் 61 மாணவிகளும் மொத்தம் 121 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். எங்கள் பள்ளிக்கு தமிழ்நாடு தொடக்கக் கல்வித்துறையின் மூலம் 2016-2017ஆம் ஆண்டிற்கான சிறந்த பள்ளிகளுக்கான விருது மாண்புமிகு கல்வி அமைச்சர் உயர் திரு செங்கோட்டையன் ஐயா அவர்களால் கொடுக்கப்பட்டது. ஸ்ரீ கோதை நாச்சியார் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே ஸ்ரீ ஆண்டாள் கோவில் தேரோட்டம்தான் நினைவிற்கு வரும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ ஆண்டாள் கோயில் கோபுரமே தமிழக அரசின் சின்னமாக அமைந்துள்ளது. தித்திக்கும் பால்கோவாவிற்கு புகழ்பெற்ற இடம் எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர். கல்விக்கு கண் கொடுத்த வள்ளல், கர்ம வீரர், கருப்பு காந்தி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட காமராஜர் ஐயா அவர்கள் பிறந்த விருதுப்பட்டி என்ற விருதுநகர்தான் என் மாவட்டம். கல்வியில் சிறந்த மாவட்டம். பட்டாசு தொழில், தீப்பெட்டி தொழில், அச்சுத் தொழில் போன்ற பல்வேறு தொழில்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியின் இருப்பிடமும் என் விருதுநகர் மாவட்டம்தான். இந்த கொரோனா தொற்று காலத்தில் எனக்கும் என் மாணவர்களுக்கும் இடையேயான கற்றல் கற்பித்தலில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை எவ்வாறு சரி செய்வது என்பதே நான் எதிர்கொண்ட சவால் ஆகும். JETII Zero Investment Innovations for Education Initiatives. ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியும் HDFC பேங்க்கும் இணைந்து நம் நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களின் திறமையை பாராட்டி கௌரவப்படுத்தி வருகின்றனர். அதில் பூஜ்ஜிய முதலீட்டில் பல்வேறு உத்திகளை கையாண்டு எவ்வாறு மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் திறனை மேம்படுத்தலாம் என்ற பல்வேறு ஆசிரியர்களின் கருத்துக்களை கேட்டு அதை அனைவரும் பின்பற்றி தங்கள் கற்றல் கற்பித்தலை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இன்னோவேட்டிவ் பாதசாலா மூலம் பெடகாஜி அஸ் JETII இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் மற்றும் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பற்றியும் தெளிவாக தெரிந்து கொண்டோம். ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, அனலைஸ், எவாலுவேட், கிரியேட் என்ற 6 தலைப்பில் பாடக்குறிப்பு எவ்வாறு எழுதுவது என்பதையும், விளையாட்டு முறையில் மாணவர்களுக்கு எவ்வாறு கற்பிப்பது என்றும், 21st செஞ்சுரி லைஃப் ஸ்கில் பற்றியும், சிறப்பு கவன குழந்தைகளுக்கான வகுப்பறை எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்ற பல்வேறு கற்பித்தல் உத்திகளை பற்றியும் அறிந்து கொண்டோம். இந்த பயிற்சியின் மூலம் ஐடியா இம்ப்ளிமெண்டேஷன், லேர்னிங் அவுட்கம்ஸ், கான்செப்ட் மேப்பிங், கிரிட் கேம், TLM போன்றவற்றை கொண்டு எவ்வாறு எளிதாக மாணவர்களுக்கு புரியும் வண்ணம் விளையாட்டு முறையில் கற்பித்தலை மேம்படுத்தலாம் என்று தெளிவாக தெரிந்து கொண்டோம். இந்த கொரோனா தொற்று உள்ள காலத்திலும் எனக்கும் என் மாணவர்களுக்கும் இடையே எவ்வாறு பாட கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை புரிய வைத்து என்னுடைய கற்பித்தல் சிறப்புடன் திகழ உறுதுணையாக இருந்தது இந்த பயிற்சி. ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் பயிற்சியாளர் திரு
மகேஷ் ஐயா அவர்களை பற்றி கூற வேண்டுமானால் ஒரு சிறந்த ஆசிரியருக்கான அனைத்து குணங்களும் ஒருங்கே பெற்றவர். அவர் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் செயல்பாடுகளை பற்றி விளக்கமாக எங்களுக்கு எடுத்து கூறினார். கற்றுக் கொடுப்பதில் 2 முறை உண்டு. சொல்வதை சொல்லிவிட்டேன், எப்படியோ கற்றுக்கொள்ளுங்கள் என்பது ஒரு முறை. நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரை உங்களை விடவே மாட்டேன் என்பது இன்னொரு முறை. இதில் 2வது ரகம்தான் திரு மகேஷ் சார் அவர்கள். தாயை போன்ற பொறுமையையும் நிதானத்தையும் கனிவையும் காட்டி ஊக்கம் கொடுத்து எங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டி எங்களது திறமைகளை வெளிக்கொணர்ந்தவர். இந்த பெருந்தொற்று காலத்தில் ZIIEIயின் வழிகாட்டுதலின்படி வாட்ஸ்அப் மூலமும் நேரடியாகவும் சென்று தனிமனித இடைவெளியை கடைபிடித்து எனது கற்பித்தல் பணியை தொடர்ந்தேன். மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளும் வகையில் வீடியோக்கள் மூலமும் கூகுள் ஃபார்ம்ஸ், குயிஸ்லெட், லேர்னிங் ஆப்ஸ் போன்ற ICT டூல்ஸ் மூலம் விளையாட்டு முறையில் கற்றல் கற்பித்தல் நடைபெற்றது. மாணவர்களும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டனர். பாடக்கருத்துக்களை எளிதில் புரிந்து கொண்டனர். இதன் மூலம் எனது பள்ளியை ZIIEயின் மாதிரி பள்ளியாக தேர்ந்தெடுப்பீர்கள் என உறுதியாக நம்புகிறேன். நன்றி ZIEI. இந்த பயிற்சியில் பெற்ற அனைத்து உத்திகளையும் எனது வகுப்பறையில் பயன்படுத்தி எனது கற்பித்தலை மேம்படுத்துவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருந்தொற்று உள்ள காலத்திலும் எனக்கும் என் மாணவர்களுக்கும் இடையேயான கற்றல் கற்பித்தல் பணி தொய்வின்றி நடைபெற வாய்ப்பளித்த ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டிக்கும் உறுதுணையாக இருந்த HDFC பேங்கிற்கும் எங்களது பயிற்சியாளர் திரு மகேஷ் சார் அவர்களுக்கும் எங்களது மாண்புமிகு கல்வி அலுவலர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, welcome to all. I am Jayanti, headmistress in KA West Muslim Primary School. I have completed MA BEd in Tamil. I have 30 years of experiences in my teaching. I am from Ramanathapuram district in Tamil Nadu. I am very proud because our former president, a great scientist, Mr. Abdul Kalam, was born in my district. My school is KA West Muslim Primary School. It was established in 1911. We have participated and won many inter-school competitions. There are 115 students in my school. They are coming from rural areas. In this time, we faced the problem between the students and the teachers. We can't able to communicate or interact with them directly. Really, I was so confused. What should we do now? How this year will pass? How a first standard student can understand the letters and so on. Zero investment innovations for education initiatives. As the name suggests, they provide such a great innovative ideas for teaching and learning. It is very useful for us.
Innovative Pathsala. There was a workshop conducted to implement great techniques for teaching. Teachers gathered a lot of teaching methods and ideas. By this, we learned to provide the students an innovative, different approach in learning, which will applicable for any grade. Online classes help us to handle the students. It is the best opportunity for us to make the classes more interesting. We conducted the several activities to the students. We formulated the exercise into games, which helps the students to become more attentive. We created a WhatsApp group for our students and conducted the classes through online platforms like Google Meet and Innovative Pathsala, etc. etc. We also conducted parents meeting with social distance and reported the performance of students and asked the parents to support throughout the process. Both teachers and students were eager to participate in teaching and learning. By seeing their enthusiasm, I can sure that our students will learn in better way. We prefer smart work rather than hard work. So I would be glad too if you suggest our school as a role model school. Thank you Aravinda Society and HDFC Bank for taking this great initiative. Thank you our trainer Mr. Mahesh Balan sir for being polite and providing us some innovative techniques in teaching. Thank you our students for participating in their process. Thank you parents for being supportive us. Thank you all. சார் வணக்கம் சார். சார் இந்த COVID-19 ஒரு முக்கியமான காலகட்டத்தில் மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் எந்த விதத்திலும் தொய்வு ஏற்படக்கூடாது என்கின்ற காரணத்தினால இங்க அதிகாரிகள் உட்பட அனைவரும் கூடி ஆலோசனை செய்து மாவட்ட ஆட்சித்தலைவருடன் ஆலோசனை நடத்தி மாவட்ட ஆட்சியர் அறிவுரையின்படி இந்த COVID-19 மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் தொடர்ந்து கிடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால இந்தியாவில் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம், இந்தியா முழுவதுமாக ஒரு முன் உதாரணமாக எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி அவர்களுடைய உதவியுடன் ஆன்லைன் டெஸ்ட் என்ற ஒரு புதிய இயக்கத்தை ஏற்படுத்தி இந்த ஆன்லைன் டெஸ்டில் இந்த எங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் பங்கு பெறுவதற்காக ஒரு வெப்சைட் என்று உருவாக்கி அந்த வெப்சைட் மூலமாக மாணவர்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டு 5 கட்டமாக இந்த தேர்வுகள் நடத்தினோம். இந்த மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்கள் முழுவதுமாக இந்த ஆன்லைன் டெஸ்ட் மொத்தம் 60,000 மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். 5 கட்டங்களாக நடைபெற்றன இந்த ஆன்லைன் டெஸ்ட். ஒவ்வொரு தேர்விலும் மாணவர்களுக்கு ஆன்லைன் தேர்வு அது மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் 2ஆம் கட்ட தேர்வுக்கு நுழைக்கப்பட்டனர். இதுக்கு ஆசிரியர்களுடைய வல்லுநர்கள் குழு அப்பப்போ கூடி ஆலோசனை செய்து இவர்களுக்கு என்ன விதமான வினாக்கள் கேட்கப்படலாம், அந்தந்த அவர்களுடைய வயது என்ன, மனநிலை என்ன, எந்த வகுப்பை படிக்கின்றார்கள், இதையெல்லாம் ஆலோசித்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வினாக்கள் ஆசிரியருடைய வல்லுநர் குழுவின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அந்த வினாக்கள் ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்டது. இவ்வாறாக இந்த 55,180 மாணவர்கள் மொத்தம் பங்கு பெற்றார்கள் எங்க மாவட்டத்தில். இவற்றில் 5 கட்டமாக முடிவுற்ற பிறகு மொத்தம் 30 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள். கடைசியாக அந்த 30 மாணவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக அழைத்து அந்த கடைசி கட்டத்தில் அந்த மாணவர்கள் ஆன்லைனில் யாரோட உதவி இல்லாமல் எழுதியிருக்கின்றார்களா என்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்ட காரணத்தினால் அந்த 30 மாணவர்களுக்கும் கடைசியாக தேர்வு நடத்தப்பட்டு அவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் மாவட்டத்தின் குழுவின் நேரடியாக தேர்வு நடைபெற்று வைவாக்கள் நடத்தப்பட்டன. அந்த மாணவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு 10 வினாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மாணவருக்கு வைவாக்கள் நடத்தி 30 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரின் கைகளால் பரிசுகள் வழங்கப்பட்டு அந்த மாணவர்கள் ஊக்கப்படுத்தி நடைபெற்றன இந்த ஒரு நிகழ்ச்சி.
அதாவது தமிழ்நாட்டிலேயே இத மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தான் நடைபெற்றது. அடுத்ததாக இந்த ஆசிரியர்கள், இந்த கோவிட்-19 ஆசிரியர்கள் குழு, இந்த சாரணர் இயக்கம், இந்த ஸ்கவுட் போன்ற இயக்கங்கள் இவைகளை கூடி ஒரு அதிகாரிகள் மூலமாக ஆலோசனை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசங்கள் அளிக்கப்பட்டன. சானிடேஷன் அங்கங்கு எங்கெங்கு பேருந்து நிலையங்கள், முக்கியமான நிலையங்கள் எங்கெங்கு இருக்கின்றதோ அந்த இயக்கங்கள் அமைப்பு அந்த திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் குழுக்களாக பிரித்து அங்கங்கு பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசம் மற்றும் ஆசிரியர்கள் தேர்வு பணியில் நடக்கின்ற பொழுது அந்த நுழைவாயிலே சானிடேஷன், முகக்கவசங்கள், பாதுகாப்பு கவசங்கள், கைகளை எவ்வாறு வாஷ் செய்ய வேண்டும், நெருக்கமாக இருக்கக்கூடாது, இடைவெளி எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுரைகள் வழங்கி இத மாதிரியும் நாங்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இது ஒரு கோவிட்-19 ஏற்படுத்தினோம். அடுத்து மாணவர்களுக்கு இது அந்தந்த ஆசிரியர்கள் அந்தந்த பள்ளியிலிருந்து பாடங்களை மாணவர்களுக்கு நடத்துவதற்காக ஒரு ஆன்லைன் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்புகள் ஒவ்வொரு பள்ளியிலும் உருவாக்கப்பட்டன. அந்த தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் கூகுள் மீட்டின் மூலமாக நடத்தி அந்த ஆசிரியருக்கு அறிவுரை வழங்கி அந்த ஒவ்வொரு பள்ளியிலும் அந்தந்த 10ஆம் வகுப்பு குறிப்பாக அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு 6 முதல் 12 வரை உள்ள மாணவர்களுக்கு முக்கியமான பாடங்கள் அந்த கற்றல் கற்பித்தல் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் ஆன்லைன் டெஸ்ட் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக மாணவர்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்பட்டு விடைத்தாள்கள் கேட்கப்பட்டு இத மாதிரி முயற்சியும் நாங்கள் கோவிட்-19 ஏற்படுத்தினோம். அப்புறம் வழிகாட்டு மாணவருக்கு தரமான கல்வி சொல்ற ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் உங்களை போன்ற பல்வேறு இயக்கங்கள் மூலமாக இந்த ஆசிரியர்களுக்கு இந்த பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. கற்றல் கற்பித்தல் மாணவர்களுக்கு மட்டும் கொடுப்பதும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால பல்வேறு என்ஜிஓக்கள் மூலமாக தொடர்ச்சியாக இந்த கோவிட்-19 ஆசிரியர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கப்பட்டு மாணவர்களுக்கு எவ்வாறு கற்பித்தல் வேண்டும், என்னென்ன புதிய முறைகளை உற்பத்த வேண்டும், இந்த கற்றல் கற்பித்தல் மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும், அந்த பல்வேறு கருத்துக்கள் கொடுக்கப்பட்டு அந்த கருத்துக்கள் மாணவர்கள் சென்றதற்கு வாட்ஸ்அப் மூலமாக உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. இது கோவிட்-19 நாங்கள் எடுக்கப்பட்ட சில முக்கிய. நன்றி சார். ஸோ நான் இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் சார் உங்களுக்கு இங்கிலீஷ்ல. சரி. Yes, sir. Sir, okay. Actually, in Tirunelveli district, all the education officials, district level education officials, are discussed the remedial measures which are going to take for in order to recover the students and the parents and publics from Corona-19 pandemic situation. With the guidance of the district collector, ex-district collector, Mr. Kandaswamy, they have conducted the online test for the students. They have developed the new website for that to conduct the online test. Tirunelveli district education department developed their own website. So with the help of the website, they have conducted the online test for the students. So around 55,000 students are attended that online interview. It is like a step 1, step 2, step 3 level of online test. So at the end, from 55,000 students, 30 students are passed that online test. So for that 30 students, the district collector asked the district education department to conduct the physical test and viva. So after completing the physical test and the viva, those 30 students are get prizes from the district collector and also from the district education department. So this is the first one, ma'am. And the second one, with the help of the NCC, NSS, Scout, they have given the awareness program. They have conducted the awareness program for the public. They have given the free sanitizers to the public, because Tirunelveli is a very big district and it is also a big spiritual city. So on daily basis, many people from all over the Tamil Nadu will visit Tirunelveli. So in that case, with the help of the student and teachers, they conducted the awareness program regarding the COVID-19 remedial measures. They provided the free mask and sanitizer and all, and how to maintain the social distancing and all. This is the second thing. And third thing, in the examination hall also, hall, whether it is a teachers training hall or the examination hall for the student, they give the awareness to the teachers and also the students about the sanitization of the hands and wearing the mask and social distancing, like that, with the help of the student and the teachers. And fourth one, they have created the online WhatsApp group
for each and every school of the Tirunelveli district. So each and every government schools of Tirunelveli district have created a WhatsApp group for the students, and via that WhatsApp group on daily basis the teachers are connecting to the respective students. So the main concentration is on 10, 11 and 12 students, because they are going to face the government examinations, and also they are conducting the teachers training as well from the department side, and also with the help of our NGOs like us, they are doing the teachers training for the teachers as well. So these are the major things that the district education department take. இந்த அபிந்தோ சொசைட்டி வந்து இந்த கோவிட்-19 பீரியட்ல எங்களுக்கு வந்து மிகவும் உற்சாகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்துல எல்லாமே முடங்கி போகாம இருக்காம இந்த கற்றல் கற்பித்தல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இந்த அபிந்தோ சொசைட்டியினுடைய ஊக்கம் எங்களை உற்சாகப்படுத்துதுன்னு முதல்ல சொல்லணும். ஏன்னா பல்வேறு கட்டமாக பயிற்சிகள், ஆசிரியர்களுக்கு உண்டான பயிற்சிகள், தலைமை ஆசிரியருக்கு பயிற்சிகள், இந்த வகுப்பறை சூழ்நிலை எவ்வாறு மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும், ஆசிரியர்களும் மகிழ்ச்சியாக பாடம் நடத்த வேண்டும், அது மாணவ செல்வங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி ஏற்படுத்துகின்ற இந்த முயற்சி மிகவும் பாராட்டக்கூடியது. ஏன்னா இந்த சூழ்நிலையில் இது போன்ற பயிற்சிகள் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமானது. ஆசிரியர்களும் சோர்வடையாமல் இருக்க வேண்டும், மாணவர்களும் படிப்பில் வந்து குறைபாடு அந்த நிற்றல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சி அந்த ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியுடைய பணிகள் வந்து மிகவும் பாராட்டக்கூடியது, மிகவும் உயர்வானது. இவை தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கும் மாணவர்களுக்கும் ஊக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த கற்பித்தலில் பல்வேறு முன்னேற்றங்கள் அடைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். Both ZEI program and Innovative Padashala program are encouraging the education department, teachers, HM and students to provide the continuous education to the students in this pandemic situation also. So it really encouraged, they feel it is our training program are really encouraged them, and also sir said it is very important training for the teachers to keep them motivated, to keep the teachers motivated, and also the students. So sir asking us to continue our work in order to improve the education quality in the pandemic situation also. So இது வந்து இந்த ரோல் மாடல் ஸ்கூல் இந்த 15 ஸ்கூல் செலக்ட் பண்ணது மிகவும் வரவேற்கத்தக்கது சார். ஏன்னா இந்த 15 ஸ்கூல் நம்ம மாடலா எடுத்துட்டு பண்ணும்போது இப்போ இந்த டீச்சர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய இந்த ட்ரைனிங் ஃபுல்லா இருக்கும்போது இந்த ட்ரைனிங் பத்தி முடிச்ச பிறகு அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, அவங்க கருத்துக்கள் என்ன, இப்ப நம்ம சொல்ற மாடல்ஸ் இந்த புதுமையான திட்டங்கள் வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அதுல என்ன குறைபாடுகள் இருக்கு, இதுல என்னென்ன புதுமையான திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்கு, கருத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்ம அனலைஸ் பண்ணி இந்த சக்சஸான ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம அனைத்து பள்ளிகளுக்கும் எடுத்து செல்லலாம் சார். இது அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த ஒரு திட்டம் சென்றடையுமாறு, மாணவர்களுக்கு இது மூலமாக பயன் அடையுமாறு ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் சார். அதனால இந்த ரோல் மாடல் ஸ்கூல்ங்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. நன்றி சார். Sir has said, so through this role model school, we can observe and analyze the teacher's mentality, because we are choosing only 15 school per district in Tamil Nadu. So we can observe and analyze the teacher's mentality, how they are feeling about the training, and what are the suggestion we have get from the teachers. So after that, we can promote this role model initiative to all the schools also, all the schools of district also. So sir is encouraging us to continue the same and to scale up the schools number in all over the India, pan India. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த ஊக்குவித்தல் திறம்பட செய்யும் சார். இத மாதிரி ஊக்குவிக்கும் போது அதாவது வெற்றி அடைவது வந்து மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ரெண்டாவது, அந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இத மாதிரி ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கும்போது இது மற்ற மாணவர்கள் அனைத்து மாணவர்களையும் ஊக்கமடைய செய்யும். இப்ப நாங்க ஆன்லைன் டெஸ்ட்ல 30 மாணவர்கள் தேர்ந்தெடுத்து பிரைஸ் கொடுக்கும்போது இப்ப நிறைய மாணவர்கள் வந்து இது மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் நிறைய நடத்துங்க,
நாங்களும் நிறைய வெற்றி அடைவோம்ன்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப கேட்டுட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் நிறைய கண்டக்ட் பண்ணி கேட்டு இது மாதிரி மாணவர்களுக்கு ஊக்குவித்தல் என்பது ஒரு சிறந்த நிலை சார் என்னை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி பரிசுகள் கொடுக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு மாணவர்களை இப்ப ஊக்குவிக்கும் போது அனைத்து மாணவர்களும் இதனால் பங்கு பெறுவார்கள். நமக்கும் பிரைஸ் கிடைக்குமா, நம்மளும் வெற்றி அடைவோமா, அந்த வெற்றி அடைய வேண்டும் என்ற உந்துதல் மாணவர்களுக்கிடையே ஏற்படும் சார். இந்த பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். ஆனா இந்த ஊக்குவித்தல் மாணவர்களுடைய எல்லாரும் பங்கு பெற செய்து ஊக்குவித்தல் என்ற ஒரு நிலையை ஊக்குவித்து அனைவரும் இந்த கற்றல் கற்பித்தல் பங்கு பெறுவார்கள். எனவே இது ஒரு அருமையான திட்டம் என்று இந்த நேரத்தில். Yes, sir. Sir said getting victory will make the student happy, but giving some prizes, giving some awards will motivate them, encourage them to do better than the first attempt. So sir said the RS Scholar application, the RS Scholar program will motivate the student and also encourage other students to participate in the quiz programs very well and also to earn money. So sir said overall this RS Scholar program is beneficial for the student and it will motivate all the children, all the students. ஆசிரியர்களுக்கு வந்து வெறும் கற்பித்தல் மட்டும் இருக்கக்கூடாது. ஆசிரியர்களுக்கு கற்றலும் இருக்க வேண்டும், கற்பித்தலும் இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஸ்ரீ அரபிந்தோ சோசியலுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதனால கற்பித்தல் மட்டும் புதுமையான திட்டங்கள், புதுமையான அணுகுமுறைகள், புதுமையான செயல்முறைகளை ஆசிரியர்களுக்கு நம்ம அவ்வப்போது இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கொடுக்கும்போது அவங்க கற்பித்தல் வந்து சிறப்பாக மேம்படும். இது வந்து ஆசிரியருக்கு மிகவும் பயனுள்ளது. இது தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கற்றல் கற்பித்தல் சிறப்பாக நடைபெற்று அந்த பலன்கள் மாணவர்களை சென்றடையும் என்பது. நன்றி சார். சார் that said that the job of teacher is not only to teaching, they need to update themselves on daily basis, so they need to learn and also to teach. So the training program like ISATII and Innovative Padashala will motivate the teachers to learn many new things in teaching methodologies or pedagogy methods. So SARS asking us to continue our program. It will be it want to be happen continuously. Then only the teacher can, that the process of learning and teaching thing will happen continuously for the teachers. It will benefit for teachers and also the students. So this is the message SAR given.